ஹாய் கைஸ், வெல்கம் டு ரைட் கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து ஹலோ நம்பர் ஆக்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வீடியோ பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அப்படியே ஆக்ட் 1 போட்டிருப்போம். அந்த நெய்பர் வீட்டுக்குள்ளே போய் அங்கே அண்டர் கிரவுண்டு வீட்டு அண்டர் கிரவுண்டு போய் அங்கே வந்து ஒரு டோர் இருந்திருக்கும். அதை திறந்து உள்ளே போனால் அங்கே பின்னாடி துரத்திட்டு வந்துட்டுருக்கோம். அது பின்னாடி நம்ம பார்த்துட்டு துரத்திட்டே வந்துட்டுருக்கான். அங்கே 4 பூட்டு இருந்திருக்கும். அதை அப்படியே தொடர்றதுக்குள்ளே பாருங்க என்னென்ன பூட்டுனா ப்ளூ கலரில் ஒரு பூட்டு, அடுத்து க்ரீன் கலரில் ஒரு பூட்டு, ரெட் கலரில் பூட்டு, எல்லோ கலர் 4 பூட்டு இருந்திருக்கும். இந்த 4 பூட்டு தான் தொடர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து பிடிச்சிருப்பான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டினியூ தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ இப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், லைக் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமலாம் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இது ஆக்ட் 1. ஸோ ஆக்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்ட் 2 பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரப்போகுது தெரில. ஸோ ஆக்ட் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ பெட்லேருந்து எழுந்துச்சு பார்க்குறோம். அதாச்சும் நம்மளை பிடிச்சி வச்சுருக்கோம். அதாச்சும் நம்மளை வந்து போன தடவை பிடிச்சிட்டால. ஸோ அதான் இங்கே நம்ம அந்த இங்கேருந்து கண்டினியூ பண்ணணும். நம்ம ஸோ இந்த டோரை ஃபஸ்ட்டு திறப்போம். பூட்டி வச்சுட்டானோ என்ன பார்ப்போம். என்னது இது? அதே இடம் மாதிரி இருக்குல்ல. தொற ஏய் என்ன புதுசாக பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்போ அது அப்படி தான் கூட்டு போகுது. இங்கே என்ன பார்ப்போம். இது அதே அண்டர் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படி இப்படி எங்கே கூட்டு போகுது. ஆனால் நான் அந்த சைட்லாம் போக விரும்பல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வழி. ஸோ இதை எடுத்து விட்டுருவோம். அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா ஓடு நெஞ்சில் வலிமையை கொண்டு ஓடு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது வச்சுருக்கானுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேட்ரு இருக்கா. அப்படியே சல்லுன்னு ஒரே வேகமாக ஏறி அவ்வளோதான் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கீஸ். இது வேறு ஏதாவது வீடு இருக்குன்னா கையில் கட்டு போட்டிருக்கோம். ஆனால் காலில் நம்ம இந்த சைடு வா புல்லாக இருக்குங்க. ஒரு ஷூவை காணும், ஒரு சாக்ஸ் வேறு கிழிஞ்சிருக்கு. இருங்க பார்ப்போம். ட்ரௌசரும் கிழிஞ்சிருக்கு. ஒரு ஷூவை காணும், ஒரு ஷூவை காணும், சாக்ஸ் வேறு கிழிஞ்சிருக்கு. அதுவும் பாருங்க ட்ரௌசரும் கிழிஞ்சிருக்கு. கையில் ஒரு கட்டு வேறு. என்ன கீஸ் ஆயிருக்கு. நம்மளை போட்டு அடிச்சிருக்கானோ. நம்மளை பிடிச்சி அடைக்க மட்டும் செய்யலை, போட்டு அடிச்சிருக்கான். அவன் அது மட்டும் பண்ணல. இந்த வீடே இப்போ இது அவன் வீடு தானே கீஸ். இது முந்தி இருந்தால் அதே வீடு தானே. இருக்க பார்ப்போம். அங்கே நம்ம வீடு இருக்குது கேஸ். அதே வீடு தான் இப்படி அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். அடப்பா ஏன்டா என்னை ஒருத்தனை பிடிச்சி போடுறதுக்கு நீ என்னடா பண்ணி வச்சுருக்க. பெரிய முட்டாப்பைய மாதிரி இங்கே பாருங்கள். ஒருத்தனை பிடிச்சி போட வீடை பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். நம்மளை போட்டு பிடிக்க மட்டும் செய்யலை. ஐயோ தம்பி பார்த்துட்டியா தம்பி பாடுறா இருங்க. அடப்பை தூங்குறான் அவன். அப்படியே தூங்கட்டும். நம்ம எனக்கு வீட்டுக்குள்ளே ஒரு வேலை இருக்கு. ஸோ அதனால் அதுக்காக வீட்டுக்குள்ளே வந்தேன். நான் எடுத்து இதை திறந்து விட்டுரும். இது எடுத்துருவோம். நம்ம இதாகும். இங்கேயும் ஒரு வேலை இருக்குமே. ஓடு பின்னாடி வந்துருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடே பாருங்கள். இங்கெல்லாம் வந்து ஃபென்ஸ் அப்படியே வெள்ளை கலரில் ஒரு சின்ன ஃபென்ஸ் இருக்காலே அப்படியே அசால்ட்டாக குச்சி போனாங்க. அந்த மாதிரி ஃபென்ஸை போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஃபென்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃபென்ஸ்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் ஏதோ பெரிய ஃபென்ஸாக போட்டிருக்காங்க. நம்மளை ஒருத்தரை அடைக்க இது எவ்வளோ பெரிய இதை போய் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. சடப்பா ஏன்டா அதெல்லாம் கொஞ்சம் ஓரத்தரல உனக்கு. என்னை ஒருத்தனை அடைக்க இப்படி பண்ணி வச்சுருக்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ண இந்த வால்வு இருக்குல்ல, இந்த வால்வு நம்ம எடுத்தாகணும். ஆனால் இந்த வால்வு வராது, ஹைட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால் வந்து குதிச்சு எடுக்கணும். அந்த அதை பூட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணால் வந்து நிறையா வால் இந்த மாதிரி திருப்பி விடுறதெல்லாம் நிறையா இருக்கும். அப்போ அவன் வீட்டுக்குள்ளே ஒன்று திருப்பி விட்டோம்ல, அதே மாதிரி நிறைய இடத்துல திருப்பி விடுறது நிறையா வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் திருப்பி விட்டுருணும். அந்த மாதிரி விட்டிங்கன்னா வந்து நமக்கு அந்த வால் கிடச்சிரும். ஸோ இங்கே ஒன்று திருப்பி விட்டோமா, அடுத்து நம்ம எங்கே நல்ல வேலை அங்கேருந்து குச்சா நம்ம சாகலையே. ஹைட்டான இடத்துலேருந்து குச்சா நம்ம செத்துருவோம். அடுத்து அந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல தான் ஆரம்பிக்கும். முதல்லன்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் வந்து நம்ம திருப்ப ஸ்பானாகி வர மாதிரி இருக்கும். நம்ம பண்ண அந்த ப்ராக்ரஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். வால் வந்து இங்கே இல்லையோ, அங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டான்டாப்பா. டே செஞ்சு இப்படிலாம் பண்ணாதடா, எனக்கு வேறு வேலை இருக்குடா. ஐயோ இவன் பண்ணுற டார்ச்சரை தாங்க முடியல. வந்து தொலை இங்கே ஏணி வேறு பெரிய இவன் மாதிரி ஏறிக்கிட்டு இருப்பான். இப்போ யார் பாருங்கள். தம்பி தக்காளி வச்சு அடிக்காதடா. தக்காளி இப்போ இரட்டை ஏறி போச்சு. தக்காளி எப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கான் பாருங்களேன். ஸோ ஆனால் திரும்பி விட்டு அந்த வால் கீழே விழுந்திருக்கும். விழுந்துருச்சு பார்த்தீங்களா. லூசு பண்ணலாம் அப்படி இப்படி ஓடிட்டுருக்கான். நீ ஒரு மெண்டல்னு நிரூபிக்கிறடா. நான் இங்கே இருக்கேன் என்னை பார்த்தும் அப்படி இப்படி ஓடுறான். ஒரு மெண்டல்னு நிரூபிக்கிறான். மனதில் பாதிக்கப்பட்டவன் போல இருக்குது. இதோ அங்கே எங்கடா ஓடிட்டுருக்கேன். இப்போ எதுக்கு இப்படி இப்படி ஓடிட்டு இருக்கான் பாருங்களேன். நம்ம அன்சைட் போயிட்டான். அடுத்து நம்ம இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ இந்த வேலையெல்லாம் இந்த
எடுத்து இது மேலே வச்சு இது மேலே வச்சுட்டு அடுத்து இது மேலே குதிச்சுட்டு அடுத்து இது மேலே அப்படியே ஆச்சு. இப்போ இந்த நெய்பர் வந்த மாதிரி இருந்துச்சுல, அவன்லாம் ஒன்றும் வரல. அந்த ஸ்க்ரீன் நடந்துச்சுன்னா நெய்பர் கிட்ட இருக்கானா, அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கிட்ட போனல, அப்போ ஸ்க்ரீன் ஒரு மாதிரி நடந்துச்சுல. ஏன் பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்தால் வந்து அந்த ஸ்க்ரீன் ஒரு மாதிரி நடுங்கும். அந்த பாக்ஸ் நடுங்குச்சுல, அதான் நம்ம ஸ்க்ரீன் நடுங்குதோ. நெய்பர் தான் நம்மளை தள்ளி விட்டானு நினச்சேன். ஸோ இந்த வால் எடுத்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணி அவனுக்கு ஈஸ். ஸோ நைஸாக அந்த சைடு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா வச்சு விட்றா, வச்சு விட்டு இப்போ வந்து இதை சுற்றி விடணும். இது சுற்றி விட்டால் கொஞ்சம் தண்ணிலாம் போகும். இது நான் எதுக்குன்னு சொல்கிறேன். அடுத்து இந்த வேலையெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணணும்னா வந்து மேலே வந்து ஒரு இடம் இருக்கும், அந்த மேலோட அந்த இடத்துக்காக வாங்கி. ஸோ இந்த வால் வந்து வரைக்கும் திரும்பி விட்டோமா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாலை மறுபடியும் எடுத்துருவோம். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குதிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த கதவு இருக்குல்ல, இந்த ஏணியில் ஏறிப்போம். ஏறுறா தம்பி ஏறிட்டுமா. அந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு மொட்டை மாடியை கட்டி வச்சுருப்பான். இங்கே பாருங்க நம்மளை ஒருத்தர் அடைக்க இங்கே வந்து ஒரு இடம் இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இங்கே ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுருந்த இது என்னென்னா வந்து ஒரு ஷார்க்கு, ஒரு போலியான ஷார்க்கு. இந்த ஷார்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணி இருக்கும் போது உள்ளே வந்தோம்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்க்கு. எலக்ட்ரிக் ஷார்க்காக எப்படி சொல்ல, அதாச்சும் இது வந்து இந்த ஷார்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தண்ணி இருக்கும் போது இங்கே நீந்திகிட்டு இருக்கும் ஃபுல்லாக. அப்போ வந்து இந்த தண்ணி இருக்கும்போது இங்கே ஃபுல்லாக நீந்திட்டு இருக்கோம். அது இங்கே வந்து நம்ம ஒரு கதவு இருக்கா திறந்துட்டு இங்கே அடியில் கூடி போகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம இது போகக்கூடாது. நம்ம இங்கே தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோம்னாலே நம்மளுக்கு கடிக்க வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி அந்த வால் வாங்க விட்டதுனால இங்கே எவ்வளோ தண்ணி போயிடுச்சு. ஓகே இறங்கடா துருதுருன்னு அப்படியே ஓடிட்டு இருந்தீங்க. நம்மளை போட்டு அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா, நம்மளை போட்டு அடைக்க மட்டும் செய்யலை, அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு இங்கே உள்ள இதெல்லாம் பாருங்க இங்கே இங்கே போட்டு கட்டையாக போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணுற, இவ்வளோ மோசமாக பண்ணக்கூடாதுடா. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இங்கே வேலை இருக்குது, இங்கே கிடையாது. அந்த சைடு ஒன்று வச்சுருப்பானுங்க, அங்கே தான் வேலை இருக்குது. இங்கே இருக்குது ஈஸ் வேலை. ஸோ இது மேலே கரெக்டாக இது மேலே தாவிடணும் ஈஸ், தாவிடுறா. இது மேலே தாவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நைஸாக போயாகணும். தமிழ் பாத்துறா, கீழே விழுந்துட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே திறந்து விட்டுருணும். இந்த வாழை திருப்பி எடுத்துடணும். அடுத்து எடுத்துகிட்டு என்ன பண்ணால் அடுத்து இன்னொரு இடத்துல வச்சுருப்பானுங்க, ஒரு வால் வச்சுருக்கிற இடத்த இன்னொன்று வச்சுருப்பானுங்க. அது இங்கே மேலே ஏறி அடுத்து இப்படி போயிட்டு அடுத்து இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை இங்கே வச்சு விட்டுருணும். இங்கே வச்சு விட்டு இதை மறுபடியும் எடுத்துடணும். ஆனால் திருகி விட்டாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் ஒரு வால் வச்சுருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன பண்ணால் அந்த கண்ணாடி உடச்சாகணும். அவன் கண்ணாடி உடச்சா வருவான், அதான் பிரச்சனையே. ஸோ ஓடா கண்ணாடியை இப்போ கண்டிப்பாக வந்துடுவான். இங்கே காணோம், அவனை வந்திருக்கணுமே இந்த நேரம். எங்கே வந்துட்டான் பார்த்தீங்களா, அதோ கண்ணாடி உடச்ச அந்த சத்தத்தில் வந்துட்டான். ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டான். ஸோ தம்பி வாடா, என்னடா ஒரு மாதிரி ஓடிட்டு வர, கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஓடிட்டு இருக்கு. இங்கே செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிரைவர் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்லி மோடு இருக்குல்ல, இதை ஆன் பண்ணி விட்டோன்னா கொஞ்சம் மெதுவாக வருவாங்க. ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வேகமாக வர மாட்டேன், கொஞ்சம் மெதுவாக வருமா, இல்லை கொஞ்சம் அதான் அட்வான்டேஜ். ஸோ அதான் இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நம்ம இப்படி கூட ஓடி இங்கே கதவை சாத்திடுவோம். அந்த கதவை சாத்திட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது இங்கே வச்சாங்க, இது வச்சு விட்டு இந்த வால் இங்கேயும் திறந்து விட்டு. ஆனால் இது இதாக இப்போ எடுத்துகிட்டு அவ்வளோதான். இப்போ இன்னும் இந்த வால் வச்சுட்டு நிறைய இந்த வால்னா இந்த ஆக்டுக்கே இந்த வால் தான் ரொம்ப முக்கியம். இந்த வால் வச்சு பாடி பிடிச்சிட்டான்டா. ஏன்டா எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது, என்னடா அது கூலி படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறானுங்களா டீ? ஈவினிங் தான் அப்படி இருக்கா கைஸ்? இது என்னதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பகல் நேரமாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா வந்து ஒரு ஈவினிங்கு, அது ஈவினிங்னால அந்த லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு இந்த கிராஸ்லாம் ஒரு மாதிரி ஆக்கணும்ல, அது இவனுங்க பண்ண தெரியாமல் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ அதனால தான் பார்க்க போடி அவன் இங்கே வரான். ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண தெரியாமல் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் எஃபெக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஈவினிங் வந்து சன்லைட் அடிக்கும் போது இந்த மாதிரி வேறு மாதிரி வித்தியாசம் வைக்கணும்ல, அதை பண்ண தெரியாமல் தான் எனக்கு இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ பார்க்க நல்லா இல்லை அந்தளவுக்கு. ஸோ அந்த லைட் எஃபெக்ட்ஸ் போடுறாங்க இப்போ எல்லாம் இங்கே இப்படி கேவலமாக பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இல்லை நான் சத்தியமாக இது. ஸோ இது போக்க வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் கையில் மறுபடியும் 2 தடவை மாட்டணும். பிகாஸ் ஏன் 2 தடவை ஏன் மாட்டணும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திருப்பி மாட்டிங்கன்னா இது ஈவினிங்கில், அடுத்து வந்து திரும்ப நீங்கள் மாட்டிங்கன்னா நைட் நேரத்தை ஆக்கி விட்ருவானுங்க, நைட் நேரம் ஆக்கி விட்ருவானுங்க. அடுத்து நீங்கள் திருப்பி மாட்டிங்கன்னா மார்னிங் ஒரு 5 o'clock ஆக்கி விட்ருவானுங்க. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் திருப்பி மாட்டினா தான் வந்து இல்லை 3 தடவை மாட்டியானுங்க. நம்ம இப்போ ஒரு தடவை மாட்டினோமா, அடுத்து இப்போ ஒரு தடவை மாட்டினோம், அடுத்து இன்னொரு தடவை மாட்டினோம். அது மார்னிங் 5 o'clock ஆக்குவானுங்க இதுக்கப்புறமா.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து மார்னிங் 5 o'clock அவங்க கையில் மாட்டினீங்கன்னா தாங்க அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பழையபடி ஆக்குவானுங்க. இந்த புடி வந்து பிடிச்சி தொலை. தம்பி பிடிக்க மாட்டேங்கிங்க. இந்தா இப்போ மட்டும் பிடிக்கவே மாட்டான். போடா பைத்தியக்காரன். இங்கே நான் ஹைட்டான இடத்துலேருந்து குதிச்சிடுறேன். ஹைட்டான இடத்துலேருந்து குதிச்சா கூட நம்ம பார்த்தீங்கன்னா செத்துருவோம். ஸோ அதனால் இந்த ஹைட்டான இடத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா குதிக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து குதிச்சா செத்துருவோம்ல. ஆனால் சாக மாட்டேங்கான். செத்துருவோம் மைகை. உண்மையை சொன்னால் இந்த இவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து குதிச்சா செத்துருவோம் நம்ம. என்னடா எழுந்துட்டான் உள்ள இருக்குது. அந்த வந்து புடி எங்கே கீஸ் இருக்கான். போடி ஏன்டா இப்படி வர. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் பிடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இது நைட் நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அதோட கொஞ்சம் லைட்டாக பெட்டராக இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock. இது பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் லைட்டாக பெட்டராக தெரியுது எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து மேலே தான் கீஸ் போகுது. அதோட கொஞ்சம் லைட்டாக பெட்டராக தான் தெரியுது. இது பண்ண தெரியாமல் பண்ணி வச்சுருக்கானுங்க அந்த கிராஃபிக்ஸ். அது அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ சீக்கிரமாக போ. என்னடா உனக்கு வேணும் இப்போ என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க கீஸ் பாருங்களேன். ஸோ சீக்கிரம் ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாழ்வீட்டில் மறுபடியும் தயவு செஞ்சு யார் திருவி விட்டுறாங்க. திருவி விட்டிங்கன்னா அவ்வளோதான். அடுத்து இங்கே மறுபடியும் தண்ணி வந்துடும். தண்ணி வந்தால் பிரச்சனை ஒன்றும் ஆகாது. ஏன்னா இப்போ அந்த மீனை தான் எடுத்து இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம். ஆனால் தயவு செஞ்சு தண்ணியை நுரப்பிட்டு இந்த மீனை தயவு செஞ்சு யாரும் மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. போட்டிங்கன்னா வந்து நீங்கள் சந்திக்க கூட பிரச்சனைலாம் சந்திக்க வேண்டியது வரும். இவன் ஒருத்தன் அதுக்குள்ளே ஏன்டா போகிற. இதுக்குள்ளலாம் போயிட்டு இருக்கான் பாருங்களேன். அதுக்குள்ளே எப்படி போகிறது. இப்போ எதுக்கு போனான். சரி நம்ம தேவையான நேரத்தில் போக மாட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோரை பார்த்தீங்கன்னா திறந்து விட்ருவோம். ஓகே திறந்து விடு கைஸ். நான் டோரை எப்படி திறக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம டோரை எப்படி திறக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எப்படி இருக்குன்னா வந்து நீங்கள் அந்த நடுவில் உள்ளத்தையும் அழுத்தக்கூடாது, சைடோடையும் அழுத்தக்கூடாது. அப்படியே நான் வந்து அந்த சுவிட்ச் இருக்குல்ல அந்த சைடு அழுத்தணும். அந்த சைடு அழுத்தணும். அதாச்சும் இந்த ஒரு டேரக்ஷன் அதாச்சும் இந்த ஸ்க்ரீனில் அந்த சைடு அழுத்தணும் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேரெக்டாக தயவு செஞ்சு யாரும் கீழே கூச்சு போகணும்னு நினச்சிடாங்க. அப்படி கூச்சு போனீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க. அதனால் ஏடியில் தான் பொறுமையாக இறங்கணும். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக இங்கே கூச்சிங்கன்னா இங்கே செத்துருவீங்க. அடுத்து நீங்கள் மறுபடியும் வந்து அந்த கீழே இருந்து ஸ்பான் ஆகிற நிலமையாயிரும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் இந்த இது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கதை வந்து இப்படி தான் யூஸ் திறக்கணும். திறக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ திறந்தான் பார்த்தீங்களா. இதெல்லாம் திறடாதேண்டா. திறக்க தெரிஞ்சோடனே பாருங்க ஒழுங்காக திறக்க மாட்டேங்கான். ஸோ இந்த சாவி இன்னும் தேவைப்படுமா. சரி சும்மா எடுத்து வச்சுப்போம் இந்த சாவியை. இது சும்மா தேவைப்படும் எடுத்து வச்சுப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் பார்த்தீங்கன்னா சரி ஏதோ பிளாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது மேலே ஏறணும் ஏற மாட்டேங்குவோம். இப்படி ஏறணுமா. ஸோ பார்த்தீங்கன்னா ஏறிட்டு அடுத்து இங்கே ஒரு வால்வை பார்த்தீங்கன்னா திறந்து விடணும். இங்கே ஒரு வால்வு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா திறந்து விட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வச்சு விட்டு திறந்து விட்டுருணும். என்னடா பண்ணுற. அதை ஏன்டா எடுக்கிற. இது அப்படியே திறந்து ஏன்னா நீ நம்மளும் சேர்ந்து சுற்றுறோம் பார்த்தீங்களா. அடப்பா ஏன்டா எண்ணெய் சேர்த்து கடைசியில் சுற்ற விட்டிங்களா. அந்த தண்ணி வருது அதுக்குலாம் மேலே போயிடுவோம். இல்லைனா வந்து தண்ணி நம்மளை மூழ்க கிடச்சிருந்தோ. தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாலாம் வரல. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப் தான் வந்து இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி வர வைக்கணும்னா அது கீழே ஒரு வால் சுற்றுற இடம் வச்சுருப்போம். இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதையும் பார்த்தீங்கன்னா சுற்ற விட்டாங்க. ஸோ இது சுற்ற விட்டதுக்கப்புறமா அடுத்து என்னடா பண்ணுறா இப்படி தாண்டா சுற்றுமா. இந்த மாதிரி சுற்ற விட்டுருணும். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்குல்ல இதை வந்து அப்படியே அழுத்தி விட்டுணும். இதை அழுத்தி விட்டதுக்கப்புறமா இந்த டோர் திறக்க முடியும்னு நினைக்கிறேன். இருக்க பார்ப்போம். அந்த டோர் திறக்க முடியுமே. இன்னும் வேறு ஏதாச்சும் வேலை இருக்கா. வேறு எதுவும் வேலை இருக்குது போல இருக்குது. அந்த தண்ணி இப்போ ஃபுல்லாக இருக்கும். மேலே போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக இருக்கும். என்னடா அது ஃபுல்லாகலவோ தப்பாக வால்வை திரும்பி விட்டுருப்போம் நம்ம. ஸோ அதனால் வால்வை பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு வருவோம் இப்போ நம்ம. ஸோ இப்போ வால்வு பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு வந்துடுவோம். இதோ இது வந்து கரெக்டாக இப்போ தான் கரெக்டாக சுற்றிருக்கோம். இப்போ இந்த வால்வு எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதை அழுத்தி விடுவோம். இப்போ இதை அழுத்தி விட்டோமா இப்போயாச்சும் வேலை இப்போயாச்சும் நுழைஞ்சிருக்குமாடா. இப்போ அது ஃபுல்லாக இருந்துருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இன்னுமா ஃபுல்லாகலை. அப்படி என்ன கைஸ் ஆச்சு. உங்களுக்கு அப்படி என்னடா ஆச்சு. இப்போ என்னன்னு தெரியல நுழைஞ்சிரும் ஃபுல்லாக. என்ன நடக்குதுங்க. இப்போ இதை அழுத்தி விடு. என்னடா நடக்குதுங்க. என்ன வச்சு காமெடி பண்ணுறீங்களா. எங்கள் கோவம் வந்துடும். அடுத்து ஒழுங்காக காமெடி பண்ணுறது இருக்குங்க. இருங்க என்னன்னு பார்த்துருவாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ தண்ணியை ஃபுல்லாக்கி விட்டாச்சு. இதுக்கு மாதிரி தண்ணி என்ன பண்ணால் அப்படியே விடக்கூடாது. அடுத்து இந்த தண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து
கீழே இந்த டோர் தான் திறக்கணும் தான் திறக்க முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்களா வீடை எப்படி போட்டு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஏன்டா என்னை ஒருத்தர் இந்த மாதிரி பிடிச்சி என்னை ஒருத்தரை அடைச்சி போடுறதுக்கு இங்கே பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு மக்களே என்னன்னு தெரில, கேம் விட்டு வெளியவே போயிடுச்சு. கேம் விட்டு வெளியே போய் இடத்துல நான் பார்த்தீங்கன்னா வந்து திருப்ப அந்த இடத்துல வந்து ரீஸ்பான் ஆகி வந்திருக்கேன். நம்ம பண்ண ப்ராக்ரஸ்லாம் அப்படியே தான் இருந்திருக்கு, ஆனால் அப்படியே நான் ரீஸ்பான் ஆகி வந்துட்டேன் கீஸ். நம்ம ப்ராக்ரஸ் ஏதாச்சும் நம்ம எடுத்த ஜாமான் எல்லாம் அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் யாரும் வந்து நான் முதல்ல இருந்து விளையாடி இருக்கணும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஸோ கிளைமேட் அப்படியே நமக்கு பிடிச்சதாக மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்குறதுக்காக கீழே வந்துட்டு இருந்தோம். இதைத்தான் இந்த மாதிரி இதெல்லாம் கீஸ் இந்த பைப்பும் கிடையாது. ஃபுல்லாக வீடை மாற்றி வச்சுருக்காங்க கீஸ். பாருங்க கீஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரில கைஸ். நம்ம ஒருத்தரை அடைச்சி போடுறதுக்கு வீடை பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக மாற்றிட்டான். ஸோ இதை அப்படியே அழுத்தி விட்ருக்குமா, அதை அழுத்தி விட்ருவோம். அப்படியே நம்ம ஒருத்தர் அடைச்சி போகிறதுக்கு வீடை ஃபுல்லாக இப்படி மாற்றி வச்சுருக்கான். ஏன்னா போலீஸ் கைஸ் ரொம்ப மோசமாக இருக்கு. ஆனால் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னத்தான் அடைச்சி போட்டாலும் ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்து கைஸ் ஆனால் பாருங்கள், நம்மளை போலீஸில் பிடிச்சி கொடுத்தா சரிக்கலாம். இல்லைனா நம்மளை வந்து போட்டு அடிச்சுட்டு எல்லாம் வெளியே பற்றி விட்டுருக்கலாம். நம்மளை போட்டு அடிச்சுட்டுனா இந்த மாதிரி நம்ம டேமேஜில் இந்த மாதிரி ஒரு நிலமையில நம்ம வீட்டை விட்டு அப்படியே வெளியே தள்ளி விடுற மாதிரி வச்சுருக்கலாம். ஆனால் இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, நம்மளை போட்டு அடிச்சும் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. இல்லைனா ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம், தம்பி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு என்ன இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ளே வந்து என்ன இந்த மாதிரி என் வீடை ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அப்படி என்ன வேணும் அப்படி கேட்டால் சரிங்களாம். இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, போட்டு அடித்து இந்த இதே மாதிரி நிலமையிலாம் அப்படியே நம்ம வீட்டை விட்டு அப்படியே தூக்கி போட்டாவாச்சும் பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் பார்த்துட்டு அப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பண்ணாவாச்சும் பரவாயில்ல. அவன் போட்டு என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களாப்ல. ஸோ இந்த மீன் வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடக்கூடாது. அதனால் இது நம்ம தண்ணிக்குள்ளே போகும்போது தான் வந்து ரொம்ப வெஸ்ட்டான நான் ஏன் சோழி புரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த டோரை திறக்கணும் போல இருக்குது. சாவி யூஸ் பண்ணுமா, என்னது கைஸ் இந்த டோரை திறக்க முடியல, இருங்க அது உள்ளே போருங்க. இப்போ அதில் பாருறா. எனக்கு தேவையானாலும் பார்க்க மாட்டேங்க, நீ தேவையானாலும் பார்க்கவே மாட்டான். அந்த இதில் பாடுற ஹோலில் பாடுறா ரூம் இருங்க. நான் யூடியூப்பில் பார்த்துட்டு வரேன் அந்த ரூம் என்ன பண்ணுறதுன்னு. இருங்க, அது டார்ச்சா மக்களே. நடுவில் போயிட்டு இருக்கும்போது அந்த நாய்கிட்ட மாட்டினேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் பார்க்க கூலி படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான். கூலி பவர் ரவுசே கூலி பவர் ரவுசே. ஸோ அப்படியே பாட்டு பாடி ஏய் நவுறாடே சவுண்டை ஏற்று தேவா வாராடே ஏய் சிக்கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நானும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் மாதிரி துருதுருன்னு இதே மாதிரி ஓடிக்கிட்டு இவ்வளோ ஹைட்டு குதிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் நானும் வீட்டில் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி வீட்டு மாடியில் குதிக்கிட்டு இந்த மாதிரி வேலை நானும் பார்த்துட்டு இருப்பேன். அது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி எப்படி இருக்கு சொல்ல, ஒரு மாதிரி சும்மா இருக்கிறதே பிடிக்காது. ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இன்னும் கேம் விளாட்ணுன்னு தோணும், இல்லைனா வெளியே போய் சைக்கிள் ஓட்டலாம்னு தோணும், ஏதாச்சும் இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளாட்லான்னு தோணும். ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கவே எனக்கு பிடிக்காது எனக்குலாம். ஸோ இந்த ஷவல் இருக்குல்ல, இது வந்து சும்மா வைக்கல, இது எடுத்துருச்சு. ஒரு சின்ன வேலை இருக்கு, சின்ன வேலையை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கடா தம்பி பார்த்து இறங்கடா. மொத்தமாக இறங்கி செத்துற போகிறேன். அடுத்து நான் மறுபடியும் ரீஸ்பான் ஆகணும். இப்போ செத்தா பிரச்சனை இல்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரீஸ்பான் தான் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூலி படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஆக்கி விட்டானுங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு தோன்ற இடம் வச்சுருப்பானுங்களே, அந்த ஆர்கேஷன் ஒரு டெட் பாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து இவன்கிட்ட காமிக்க போகிறோம். சும்மா சொன்ன அதெல்லாம் இல்லை, எனக்கே தெரியாது இங்கே என்ன இருக்குன்னு. இந்த சவாலை எடுத்துட்டு சும்மா இங்கே தோன்ற மாதிரி இருக்குமான்னு வந்தேன். ஒன்றுமே தெரிய மாட்டேங்க கீஸ் கண்ணுக்கு. எனக்கு வந்துருச்சு கீஸ், ஏதோ இது வந்திருக்கு. இதில் அந்த சவப்பட்டியை போய் கொடுத்துட்டானுங்க. ஏன்டா ஏன்ட்ட வந்து சவப்பட்டி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. இங்கே பாருங்க சவப்பட்டியை போய் கொடுக்குறானுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வர தெரில. டெட் பாடி இருக்குமா, ஆனால் வந்து இவனோட அம்மாவோட இது இருக்குமா, கண்டிப்பாக இவன் அம்மாவோடதுலாம் இருக்காது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கிரேவியார்டில் தான் அதெல்லாம் வைப்பானுங்க. இங்கே எதுக்கு இருக்குன்னு தான் தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா பார்ப்போம், அலோனே இவரோட அம்மாவோடதுன்னு தெரில. இப்போ திறந்து பார்ப்போம். தம்பி பார்த்து தோற. ஆடாப்பா இது ஒரு கட்டைக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? இது ஒரு கட்டை கீஸ். நான் கூட டப்பான்னு நினச்சேன்டா, இதுக்காகடா வந்த பைத்தியக்காரா தூக்கி போகிறான் சைடு. நானும் பார்க்கலாம், ரொம்ப எரிச்சல் பண்ணிட்டு இருக்கானே கீஸ் பாருங்களேன். கீழே குதி குளிப்பா ரவுசே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீக்கிரம் போ இப்போ குதிரா.
பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த இடத்துல போய் அப்படி என்னத்தான் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஏண்டா இதுக்காவாடா என்ன இது மாதிரி அலைய விட்டீங்க? இல்லை கொஞ்சம் அநியமாகி தரல. ஏய், ஒரு அநியாயமாக தரலன்னு சொல்லலான்னு வந்தேன், அதுக்குள்ளே ஒரு சாவியை கொடுத்துட்டானுங்க. இந்த சாவி எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு தான் தெரில. பார்ப்போம் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு எனக்கே தெரில. அந்த ஒரு டோர் திறக்க முடியாமல் முதல்ல அந்த டோருக்கு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ பார்ப்போம் என்ன டோர்னு எனக்கே தெரில. அந்த டோர் இந்த சாவியோட ஒரிஜினல் கலர் வர எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவன் வந்து நம்மளை பிடிச்சிட்டானா வந்து இல்லை இவன் அப்போ பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது. கலர்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி மாறிடுச்சா. இது ஈவினிங் 6 o'clock 5 o'clock இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இறங்கடா தம்பி. இறங்கி 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 இப்போ குதிக்கலாம். இப்போ குதிச்சான் ஒரு அளவுக்கு மேலே போனால் அது நம்ம சாகலாம் செய்வோம். ஓகே தான் இந்த சாவி யூஸ் பண்ணும். கூலி பவர் ஹவுஸ் இதுன்னு வராது. டேய், இப்போ எதுக்கு இந்த சாவி யூஸ் பண்ணுவானுங்க தம்பி? எதுக்கு தம்பி சாவி யூஸ் பண்ணுவானுங்க தம்பி? சாவி எதுக்கு யூஸ் பண்ணாங்களோ தெரில எனக்கு. அப்புறம் பார்த்துக்கோ, இந்த சவாலை எடுத்து நீங்கள் போட்டு போயிடுவோம். நமக்கு எதுக்கு சவால்? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னடா ஆச்சு? தவக்கா ஸ்டைலில் குதிச்சிருக்காங்க. குதிக்கிற ஸ்டைலே பாருங்கள், தவக்கா ஸ்டைலில் இருக்குது. தவக்கா ஸ்டைல் நல்லா இருக்கேன். ஓகே, சீக்கிரம் ஓடு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு 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 ஓடு. இந்த கேமே காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேமில் கிராஃபிக்ஸ் வந்து பிசி வெர்ஷனில் தான் கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும். மொபைல் வெர்ஷன்லாம் நல்லா பண்ணல ஈஸுங்க. மொபைல் வெர்ஷன்லாம் ஏமாற்றிட்டானுங்க மொபைல் பிளேயர்ஸ் எல்லாத்தையும். பிசி தாங்க ஈஸ். முன்னாடி பார்த்துட்டான். சார் விட்டுருங்க சார், இந்த சாவி எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கும் சார் சொன்னீங்க. நாப்பாடி கீழே விழுந்துடும் ஈஸ். நம்ம அந்த சாவி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஏய் தம்பி, என்ன தம்பி தக்காளிலாம் வீசுறீங்க? கொஞ்சம் எனக்குலாம் கொஞ்சம் கோவம் வரும். எனக்கு தக்காளி வீசுறதுனால எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ எனக்கு பிடிக்க வர சரி. பைத்தியக்காரன் நான் அது மேலே போய் ஏறிட்டு இருக்கான். பைத்தியக்காரன் சொன்னோன்னே நான் பைத்தியம் கிடையாது, நான் உன்னை பிடிக்க வரேன் அப்படி வரான். புடிடா புடிடா முடிஞ்சா தொடரா நான் ஆன் விடுறான். இப்போ இவனுக்கு இருக்குடா. இப்போ நான் பிடிக்கவே முடியாது. நான் ஆடி ஜாலியாக போவேன், ஆனால் பிடிக்கவே முடியாது. ஐயோ நம்ம இவ்வளோ பிரிஸ்க் ஆகிட்டோம். பைத்தியக்காரன் ஈசாமனா அப்படியே ஏறிட்டு இருக்கான். நான் இங்கே இருக்கேன் அப்படியே ஏறிட்டு இருக்கான். ஐயோ பைத்தியக்காரன் அதான் பார்த்தீங்கன்னா வராமல் இருக்குது. நான் தம்பி முடிஞ்சா பிடிச்சிக்கோ. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து உனக்கு என்ன ஆகிறப்போது அப்படி மாட்டிப்போங்க ஈஸ். எனக்கு இந்த கிளைமேட் பிடிக்கல எனக்கு. இந்தா வந்து புடிடா பாடி பிடிச்சிட்டாங்க ஈஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் என்ன பண்ண யூடியூப்பில் பார்த்துட்டு வந்துடுறேன் ஈஸ். எனக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னே புரியல. ஸோ பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் நல்லா இருக்குது நைட் நேரம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போய் யூடியூப்பில் போய் பார்த்துட்டு வரேங்க ஈஸ். பார்த்தாச்சு. இந்த சாவி எதுக்கு யூஸ் பண்ணணும்னா வந்து அவங்க ஒரு வீடு பார்த்தோம்ல, அந்த வீடுக்காக அந்த சாவி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த டோர் இருக்கும்ல, அந்த டோர் எப்போவுமே ஒரு டோரை வந்து திறக்கலாம்னு பார்த்தலாம். அந்த டோர் எப்போவுமே திறந்தா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டோர் எனக்கு திறக்க மாட்டேங்கி. ஸோ சீக்கிரமாக ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஒரே குதியை குதிச்சு செத்துருவோம். பார்த்து போயானோம். குதிச்சு தொலைச்சிடாதரா அப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாவி இங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த வீடுக்காக யூஸ் பண்ணுங்க. ஸோ திறந்து விடு. என்னது இது? என்னது இதான் புதுசாக பண்ணி இது என்னது? நான் திறந்து விட்டேன். சரி, இப்போ நான் இந்த டோர் திறக்குது. திறந்து விடு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா வந்து அங்கே மேலே நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து எல்லாம் மொத்தமாக போயிடும் அப்படின்னு சொல்ல விரும்பலை. இங்கே உள்ள வாலில் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில போயிடுச்சு. இப்போ திறந்து விட போகிறோம். ஐயோ கீழே விழுந்துடும் கீஸ். ஸோ மேலே மறுபடியும் ஏறிடுவோம். நமக்கு என்ன, நம்ம அப்படியே குச்சி தாக்கா ஸ்டைலில் அப்படியே ஏறி போயிடலாம். நமக்கு என்ன. ஸோ நம்ம இது பேர் கீ எஸ்கேப்புன்னு நானுங்க. ஸோ கீ எஸ்கேப் தான் யூஸ் பண்ணுறோம். போடி டே உனக்கு அவன் என்னடா கொலவெறி இப்படி போகிற? என்னடா உனக்கு ஆச்சு இப்போ? உனக்கு என்னடா வேணும் இப்போ? இப்படி பண்ணிகிட்டு இருக்க. நல்லா தான் யூஸ் குச்சிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. போட்டு நம்மளை இப்படி டே இப்பெல்லாம் பண்ணாதடா. ஐயோ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போயாச்சும் ஒழுங்காக குதிச்சுரு. இப்போ ஒழுங்காக குதிக்க மாட்டேங்க. அதனால இப்போ கொஞ்சம் நான் நம்ம பார்த்து போயானோம். ஏன்னா இப்போ ஒழுங்காக குதிக்க மாட்டேங்கான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளும் சேர்ந்து சுற்றுவோம். சுற்று தன்னாலே. ஸோ எடுத்து விட்ரு. இப்போ இந்த வாழ்வு தேவைப்படாது இங்கே இந்த இடத்துக்கு. தண்ணியில் முழிக்கிற போகிறான். நல்லா அது ஃபுல்லாகலாம் வரல அது. ஸோ இப்போ வந்து அவங்க நெய்பர் வர இங்கே வரானா வேறு டவுட்டாக இருக்குது எனக்கு. இந்த இடம் இன்னைக்கு இப்படி மாறிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை இங்கே வச்சுருவோம். இங்கே வச்சு சுற்றி விட்றா. இப்போ சுற்றிட்டு இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ எடுத்துகிட்டு அடுத்து எங்கே போனோம்? அடுத்து மேலே தான் அங்கே தான் பயணம். இப்போ அந்த இடத்த போய் பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு.
ஆனால் அது தண்ணி ஃபுல்லாக ஆக மாட்டேங்கி. தம்பி இதெல்லாம் கொஞ்சம் தப்பாக தரல, தண்ணிலாம் ஃபுல்லாக ஆக மாட்டேங்கி பாடுறா. தம்பி இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. என்ன ஃபுல்லாக ஆக மாட்டேங்கி. ஒரு இது ஆன் ஆகிடுச்சுங்க. இருங்க அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்ணியை மேலே கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் இப்போ தான் நம்ம அந்த எஸ்கேப்பே பண்ண போகிறோம். இந்த சாவி எடுத்தா அந்த சாவி அரங்க மத்தியில விசிலு பறக்கவே எப்படியே ஓட்ட வழியாக விழுந்துட போதும். அடுத்து அது வேறு பிரச்சனை ஆயிரும். அரங்க மத்தியில விசிலு பறக்கவே குக்கு கூலி ஏய் நூறாடே சவுண்டை ஏத்து தேவா வாரானே ஏய் கேள்றாடே கேள்வி கேட்டு உசுர வாங்காதே எங்க வேணா கேட்டுக்கோ எல்லா ஊரும் பார்த்துக்கோ தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ கூலி வரான் சொல்லிக்கோ எதுக்கு பேச்சு ஒழுங்கா உட்காரே எனக்கு பாசே கிடையாது இனிமீ தோஸ்து எவனா இருந்தாலும் அடுத்து எனக்கே தெரியாது ஏய் நவுறாடே சவுண்டை கேட்டு தேவா வாராண்டே சிக்கிட்டு பாய் பாய் ஹலோ டேபர் பாய் பாய். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சிட்டோம் ஈஸ். ஸோ என்னன்னா அது பிச்சைக்கார பயமா சட்டையும் சேர்ந்து கிழிஞ்சிருக்கு. பிச்சைக்கார பயமாக இருக்கும் பார்க்கணும். ஓடுறது பார்த்தீங்களா சிரிப்பாக வந்துச்சு பார்க்க. டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னு வாங்குறான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சட்டை கிழிஞ்சிச்சு கீஸ். நம்ம தொப்பி காணோம் பார்த்தீங்களா போட்டு பிச்சைக்கார பையன் மாதிரி நம்மளை ஆக்கி விட்டான். ஸோ கதவு சத்தணுமா திடீர்னு டிஸப்பியர் ஆகிட்டான் கீஸ். அப்பா சாமி நீங்கள் போதுண்டா. ஸோ அவ்வளோதான் கீஸ். ஸோ ஆக்ட் 2 பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆக்ட் 3 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து இது என்னது இது வேறு ஏதோ புதுசாக அது வந்திருக்கு. இது ஏதோ என்னன்னு தெரியல. இது நம்ம என்ன கொஞ்சம் வளர்ந்துருக்கோம் கவனிச்சு பார்த்தீங்களா. வேறு ஏதோ வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது அவ்வளோதான் இந்த கேம் பிளே. இது ஆக்ட் 3 பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக வேறு மாதிரி அதாச்சும் எப்படி சொல்ல ஃபுல்லாக மாற்றிடுவானுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வளர்ந்து வேறு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அடுத்து தெரிஞ்சுக்கலாம் பாய்.